الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ولا عدوان إلا على الظالمين أما بعد اللهم اهدنا لما اختلف فيه من الحق بإذنك فإنك تهدي من تشاء إلى صراط مستقيم. அளவற்ற அல்லாஹ் நிகழ்ச்சியின் பிரியமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபிதாபிஈன்கள், அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீதும் நிலவற்றுமாக. எண்ணிற்குரிய மாணவிகளே மற்றும் மாணவர்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிட்டத்தட்ட 4 மாதத்திற்கு பிறகு திரும்ப அல்லாஹ் தஆலா ஸலஃபுடைய மன்ஹஜை பற்றி அறிந்து அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக இன்னொரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றான். ஆக அல்லாஹ் தஆலாவிடம் துஆ செய்கின்ற அல்லாஹ் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இதே மன்ஹஜில் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தல் புரிவானாக. இதற்கு முரணாக இருக்கக்கூடிய ஸலஃபுடைய வழிமுறை இல்லாத வழிகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த முதல் விஷயம் நினைக்கக்கூடிய மாணவிகளே மற்றும் மாணவர்களே, நாம போன வருடத்தில் கிட்டத்தட்ட 12 அமர்வுகள் நாம் பார்த்தோம். அதில் 12 அமர்வுகளில் 15 ஸலஃபுடைய வழிமுறை அல்ல என்ற விஷயங்களை பார்த்து கொண்டு வந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் முயற்சிப்போம் 2 விஷயங்களை நாம் சுருக்கமாக அறிவோம். முதல் விஷயம் ஒரு நினைவூட்டல் கணித்துக்குரிய மாணவிகளை மற்றும் மாணவர்கள். நேரான வழியில் பயணிப்பதுதான் நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு, லட்சியம். அதை கொண்டுதான் நாம் நேர் வழி பெற முடியும். அதை கொண்டுதான் நாம் சொர்க்கத்தில் நுழைய முடியும். அதை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும். வத்தபி' சபீல மன் அனாப இலை ஃபஇன் ஆமனூ பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ் والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان. இந்த வசனங்கள் அனைத்துமே நமக்கு சொல்லக்கூடியது நமக்கு முன்னால் இருந்த சிறந்த சமுதாயம் சஹாபாக்கள், அவர்களுடைய வழிமுறையில் பின்பற்றக்கூடியவர்களுக்கு அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், அவர்கள் உண்மையான நம்பிக்கையாளர்கள், அவர்களுடைய நம்பிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, அவர் சொர்க்கத்தில் பெறக்கூடிய இது யாருக்கு எப்போ குடிக்கிறது எடுத்துட்டு போயிடும். இந்த விஷயத்தை நாம் அறிய வேண்டும். அதே போன்று இதற்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்தால்தான் நாம் தவறான வழியில் இருந்து நாம் பாதுகாக்க முடியும். இதற்கு முன்னால் அந்த ஹதீஸ் ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸை நான் பதிவு செய்திருப்பேன். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் எதை பற்றி கேட்பார்கள்? ஷர்ரை பற்றி தான். எந்த விஷயம் செய்யக்கூடாது. கான الناس يسألون عن الخير وكنت أسأله عن الشر لاتقاء شره. மக்களோ நன்மையான விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்பார்கள். நானோ தீமையான நமக்கு பாதிப்பு தரக்கூடிய செயல்களை நான் கேட்பேன், அதிலிருந்து நான் விலகி இருப்பதற்காக. ஒரு விஷயத்துடைய மகத்துவம், அதனுடைய முக்கியத்துவத்தை அறிய வேண்டும் என்றால் அதனுடைய எதிர்மறையை அறிந்தால்தான் அதனுடைய மகத்துவமும் அதனுடைய மதிப்பும் நாம் அறிவோம். எடுத்துக்காட்டாக தௌஹீதுடைய அருமை நமக்கு தெரிய வேண்டும் என்றால் ஷிர்க்குடைய நிலை நமக்கு அதில் விழுந்தவர்களோ அதில் இருக்கக்கூடியவருடைய
அந்த பரிதாப நிலை பார்த்தோம் என்றால் தான் அல்லாஹ் தௌஹீதை கொடுத்த அந்த பாக்கியத்தை நாம நன்றி செலுத்தப்படும். அதற்கு எடுத்துக்கான இந்த மொஹரமுடைய மாதத்துல பாருங்க, முஸ்லிம்கள் என்று இருந்து கொண்டு பஞ்சா வழிபாடு, நெருப்பு மிதிக்கிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. இவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் நம்முடைய தௌஹீதுடைய அருமை வரும். அதே போன்றுதான் சுன்னத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி அறிய வேண்டும் என்றால் பிதஅத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களும் வழிகேட்டு சென்றிருக்கக்கூடியவர்களை பார்த்தோம் என்றால் அதை பார்த்து நாம் படிப்பினை பெறுவோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மை சுன்னத்தில் வைத்தான். அந்த ஒரு அடிப்படையில் தான் வினித்துக்குரிய மாணவிகளே, நாம இந்த லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப், இது ஸலஃபுடைய நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வழிமுறை அல்ல என்ற புத்தகத்தில் இருந்து நாம் பாடங்களை நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக எதுவெல்லாம் வழிமுறை இல்லை என்று அறிந்த அதே நிலையில் எது நம்முடைய வழிமுறை, எது ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வழிமுறை என்று நாம புரிந்து கொள்வதற்காக ரொம்ப இலகுவாக இருக்கும். அதனால்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகம் ஷேக் உமர் அல் பாஸ்முல் ஹஃபிதஹுல்லாஹுடைய லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப் அல்லது லைஸ மின சுன்னா என்ற வரக்கூடிய புத்தகத்திலிருந்து 40 உபதேசங்களை நாம தேர்ந்தெடுத்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடியது 16வது விஷயம், உபதேசம். அநேகமாக PDF அனுப்பப்பட்டிருக்கும், அதை நாம் பார்க்கலாம். قال عمر البازمول حفظه الله في كتابه ليس من السنة أو ليس من منهج السلف ليس من منهج السلف إعطاء العصمة لأحد غير رسول الله صلى الله عليه وسلم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் தவறு செய்யாதவர் என்று நம்புவது ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய நெறிமுறை அல்ல. அப்போ அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாவத்திலிருந்தும் தவறிலிருந்தும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தார். அல் இஸ்மா என்று சொல்லும் பொழுது அல் மன, அல் இஸ்மா என்று சொல்லும் பொழுது அல் மன, வல்லாஹு யஹ்ஸிமுக மினன் நாஸ். நபியே, எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயிர் உத்தரவாதம் இல்லை என்ற அச்சம் இருக்கும் பொழுது சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? அந்த காலத்துல அவங்களுடைய அந்த முதல் கட்டத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன, இரவில் ஒரு இல்லது 2 சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாதுகாப்புல அவங்களுடைய கூடாரத்திலே இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த பொறுப்பை தானே எடுத்துக்கொண்டு வசனத்தை இறக்கினான். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். நபியே, நிச்சயமா உங்களை அல்லாஹ் தஆலா மக்களுடைய தீங்கிலிருந்து உங்களை பாதுகாப்பான், தடுப்பான். அதை அப்ப அல் இஸ்மா என்று சொல்லும் பொழுது அல் மன, அல் இஸ்மா என்று நாம் சொல்லும் பொழுது அல் மன காப்பு அல்லது பாதுகாப்புக்கு சொல்லப்படுகிறது. அப்போ எந்த ஒரு இஸ்மத் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கப்பட்டது? குற்றங்களில் இருந்தும் தவறுகளில் இருந்தும் இங்கு பாதுகாக்கப்படுவது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குற்றத்திலும் சரி பாவத்திலும் சரி தவறிலிருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர் சுப்ஹானல்லாஹ் புனிதர், பாவத்திலிருந்தும் தவறிலிருந்தும் பிழையிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர். அவரை தவிர வேறு யாரும் இந்த அந்தஸ்திற்கு தகுதியானவர் கிடையாது. அப்படி வேறு யாரையாவது தகுதியானவர் என்று ஒரு வலியோ அல்லது ஒரு இமாமையோ அல்லது ஒரு முன்னால் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதரை பற்றி ஒருவர் கூறுகின்றார் என்றால் அது ஸலஃபுடைய வழிமுறை அல்ல. அதுதான் இங்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில நபியை பற்றி சொல்லும் பொழுது அழகாக கூறுகின்றான். சூரத்துன் நஜ்ம்ல வன் நஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى. இன்ன அழகான வார்த்தை ضل غوى ஐ غويய. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்தில் அல்லாஹ் கூறும் பொழுது உங்கள் தோழர் வழிகெடவில்லை, ضل வழிகெடவில்லை, அதே போல وما غوى தவறான பாதையிலும் செல்லவில்லை. وما ينطق عن الهوى அவர் தமது விருப்பத்தின்படி பேசுவதும் இல்லை. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அடுத்த வசனம் பார்க்கும் பொழுது அவர் பேசுவது அனைத்துமே என்ன? வஹி மட்டும்தான், அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து
இறை வசனம் மட்டும்தான் அவர் மக்களுக்கு எடுத்து வைக்கின்றார். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து பாதுகாப்பு எப்படி வலாலத்தில் இருந்தும் கவிய்யாவில் இருந்தும். ஒன்று வலால என்று சொல்லும் பொழுது இங்கு நாம் பார்ப்போம், வலாலா என்றால் குறிப்பாக அறிவில்லாமல் தவறான பாதையில் செல்வது, அது ஜஹல். அறிவில்லாமல், கல்வி அறிவில்லாமல் வேறு ஒரு தவறான பாதையில சென்று விடுவதற்கு வலாலா என்று சொல்லும். அதனால்தான் நசாராக்களை வலத்தாலீன் என்று கூறுகின்றோம். வழி கெட்டவர்கள், வழி தவறியவர்கள். எந்த அடிப்படையில? கல்வி இல்லை, கல்வி இல்லாதவன். அப்போ வலாலத்திலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது கவிய்யா, இது உண்மை தெரிந்தும் அதை புறக்கணித்து விலக்கி செல்வது. இது கல்வி இருக்கும், கல்வி இருந்தும் தன்னுடைய மனோயிச்சை பின்பற்றி செல்லக்கூடியவருக்கு கவிய்யா என்று சொல்லப்படும், ராவின் என்று சொல்லப்படும். அப்ப இந்த ரெண்டு, பொதுவாக ஒரு வழிகெடுவது தவறான பாதையில் செல்வது என்று பார்த்தா இந்த ரெண்டு மூலமாக நடக்கும். ஒன்று ஜிஹாலத், இக்னோரன்ஸ்னால, அறியாமைனால, கல்வி படிப்பு இல்ல, கல்வி அறிவு இல்லாதனால தவறான விஷயங்கள் செய்யக்கூடிய நிலை. ஆர்வம் இருக்கும், தவறான விதத்துகளையும் அல்லது மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களையும் செய்வார்கள். இதற்கு எடுத்துக்காட்டு நசாராக்கள். நசாராக்கள்ல கிறிஸ்துவர்களிடம் அவர்களுக்கு துடிப்பு இருந்தது அமல் செய்யணும் என்று. அதனால்தான் துறவியத்தை தேடி சென்றார்கள். நம்ம பார்க்கிறோம், திருமணம் ஆகாமலே அவங்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இப்படி எல்லாம் செய்யக்கூடிய அவர்களுக்கு அமல் செய்யணும் என்ற ஆர்வம் இருந்தது. ஆனால் கல்வி அறிவு இல்லை. அதனால் அவர்கள் பாலீனாக ஆனார்கள். அதுவே யூதர்களுடைய நிலை பார்க்கும் பொழுது யூதர்களுடைய நிலை என்ன இருந்தது? அதுமுல் அமலி மல் இல்ம், கல்வி இருந்தது. அவர்களுக்கு அல்லாஹ் கல்வி அறிவை கொடுத்தான். அவர்களுக்கு சத்தியம் அசத்தியம் என்று தெரிந்திருந்தும் என்ன அவர்கள் அமல்படுத்தவில்லை. எதற்காக? மனோ இச்சையின் காரணமாகவும் பொறாமையின் காரணத்தினால். ஒன்று பொறாமை அல்லது விரோதம் அல்லது மனோ இச்சையின் காரணமாக என்ன செய்தார்கள்? தெரிந்தும் அவர்கள் தவறான பாதையை பிடித்தார்கள். இப்போ இந்த இரண்டு வழிகேடு அல்லது இரண்டு தவறான விஷயத்திலிருந்து அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்தான். இந்த விஷயம் புரிஞ்சதா? அல்லாஹ் தஆலா மக்காவில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லும் பொழுது நான் வல்ல சாஹிபுக்கும் என்று அல்லாஹ் பயன்படுத்தினார். எதற்காக சாஹிபுக்கும்? இந்த சொஹ்ப உங்க கூட தான் வளர்ந்தார், உங்க கூடவே வாழ்கின்றார், உங்களில் ஒருவர். நீங்க அவருடைய வாழ்க்கையுடைய எல்லா அம்சங்களையும் பார்த்தீங்க, ஏற்ற தாழ்வுகளை பார்த்தீங்க, அவருடைய வாலிப வயசையும் அவங்களுடைய எல்லா விதமான விஷயங்களை பார்த்து அவரை நீங்கள் அமானிதக்காரர், அமீன், சாதிக் என்ற பட்டத்தையும் நீங்கள் சூட்டினீர்கள். அதனாலதான் ஹஜர் அஸ்வத் வைக்கப்படும் பொழுது காபத்துல்லாவை திரும்பவும் கட்டக்கூடிய, சீர்படுத்தக்கூடிய, சீரமைக்கக்கூடிய விஷயத்துல ஹஜர் அஸ்வத் வைக்கும் பொழுதும் என்ன செஞ்சாங்க? யாரை முடிவெடுத்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இதான் தெரியும், சாஹிபுக்கும் உங்களுடைய தோழர் தான், உங்க கூடவே இருந்தவர் தான், நீங்க அவரை அங்கீகரித்த அதே அந்த நபி அவர் வழி கெடவும் இல்லை, தவறான அவர் தன்னுடைய மனவீச்சை பிரகாரம் பின்பற்றக்கூடியவர்கள் இல்ல என்று அல்லாஹ் தஆலா இந்த ரெண்டு விஷயங்களையும் தெரியப்படுத்தினான். அதாவது இங்கு அதனாலதான் இங்கு இந்த பிடிஎஃப்ல தெரியப்படுறேன். பொதுவாக வழிகெடல் என்று பார்க்கும் பொழுது வலாலா ரெண்டு வகை காரணம், சபபான். அஸ்ஸபபுல் அவ்வல் ஜஹல், கல்வி அறிவில்லை, தெரியாம நிறைய விஷயங்கள் பிதஅத்துகள் உள்ள நுழைந்து விடுது. ஏன்னா அவங்களுக்கு அடிப்படையான கல்வி தெரியாதனால மார்க்க விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில பிதஅத்து வருது. இது முதல் விஷயம், அது ஜஹல். இரண்டாவது அல்-இனாதி வ இத்திபாஉல் ஹவா மஅல் இல்ம், பொறாமை அல்லது பகைமைத்துவம். கல்வி இருந்து தெரிந்தும்
மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய ஷஹவாத்தை பின்பற்றக்கூடிய அந்த நிலை. 2 காரணம், அறிந்தும் பிடிவாதம் மற்றும் மன இச்சையை பின்பற்றுதல். இந்த 2லிருந்தும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாதுகாத்தான். அப்போ இந்த பாதுகாத்தல் என்று என்ன விஷயம்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான். இப்போ ஒரு கேள்வி வரும், அப்போ என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எல்லாமே வஹியா என்றால் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வஹியா என்றால் கிடையாது. அவர் சாதாரண பேசக்கூடிய வீட்டில் பேசுவதோ அல்லது மக்களிடம் பேசக்கூடிய விஷயங்கள், உலக ரீதியான விஷயங்கள் பேசுவது என்ன, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக பேசக்கூடியது. எல்லாமே வஹி கிடையாது. இல்லைன்னா வீட்டுடைய விஷயங்கள்லாம்னா வஹி என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ் தஆலா அவங்க தண்ணீரை கொண்டு வாங்க என்று சொல்லும் பொழுது என்ன அது வஹி என்று சொல்லப்படுமா? இல்லை. எந்த விஷயம் இங்கு சொல்லப்படுகின்றது? மார்க்க ரீதியான விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக எதுவும் சொல்வது கிடையாது. அதே போன்று அவருக்கு வஹி மூலமாக ஒவ்வொரு விஷயத்தை சொல்லப்படுகின்றது, அதை மட்டும்தான் மக்களிடம் தெரியப்படுத்துவார். அதற்கு ஆதாரத்தை நான் இங்கு பதிவு செய்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பேரிட்டம் தாபீருன் நக்ல் என்று சொல்லக்கூடிய ப்ராசஸ். பேரிச்ச பழத்தை 2 மரத்தை என்ன செய்வாங்க, சேர்த்து அதை சீவி அதை துணியால் போட்டு அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை கட்டிடுவாங்க. சில நாட்களுக்கு பிறகு அது ஒரு இனப்பெருக்கம் ஏற்படக்கூடிய ஒரு ப்ராசஸ் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து இது எதுக்கு செய்றீங்க, விட்டுருங்க என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் அந்த சம்பவத்தை நான் இங்கு பதிவு செய்திருக்கிற சஹீஹ் முஸ்லிம்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்சம்பழம் மகரந்த சேர்க்கையை தாபியர் திட்டவட்டமாக தடை செய்யவில்லை. மாறாக அவர்கள் தமது ஊக்கத்தின் கருத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு தெரிவித்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த வருடம் விளைச்சல் குறைவாக வந்தது. சஹாபாக்களிடம் கேட்கப்பட்டது, ஏன் விளைச்சல் குறைவாக வந்தது அறுவடை? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க போன வாட்டி நீங்க இது செய்யாதீங்க என்று சொன்னீங்க, நாங்க அது சட்டம் தடை என்று நினைத்து நம்ம விட்டோம். இல்ல வஅன்தும் மஅலமு பி உமூரி துனியாக்கும், நீங்க உங்களுடைய உலக ரீதியான விஷயத்துல நீங்க அதிக அறிந்தவர்கள், அதிக அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு, நான் என்னுடைய விஷயத்தை தெரியப்படுத்தினேன் என்று கூறி அவர்கள் நீங்க என்ன செய்யுங்க, அதை நீங்க தொடர்ச்சியாக செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். இப்போ இதெல்லாம் வஹியா கிடையாது, இது வஹி கிடையாது. அதே போன்று பூண்டுடைய விஷயத்தையும் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிடுவதை என்ன செய்யறாங்க, தடுத்து கொண்டார்கள் என்றால் விரும்பவில்லை. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இது தடை செய்யப்பட்டதா? இல்ல, தடை இல்ல. இன்னிலா உஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லி, அல்லாஹ் எனக்கு ஹலாலாக்கியது நான் தடை செய்யல. ஆனா இது இந்த காய்கறி வாடையை துர்நாற்றத்தை ஏற்படுத்துவது எனக்கு விருப்பம் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினார்கள். அப்போ இதெல்லாம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு சராசரி மனிதன் என்ற இயல்பா பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருந்ததை தவிர இது பேசியது வஹி என்று கிடையாது. அதான் இங்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கும். அப்போ இதை தவிர மற்ற நிறைய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது கணித்துக்குரிய மாணவிகள் மற்றும் மாணவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை, அவர் செய்தியாக சொல்லப்பட்ட அனைத்துமே என்ன நடந்தது, என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்று அனைத்துமே உண்மைப்படுத்துவது. இதுல எந்த ஒரு தவறும் அவருக்கு ஏற்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பாதுகாக்கப்பட்ட இஸ்மா. இந்த இஸ்மத்து வேறு யாருக்கும் கிடையாது. அது எந்த பெரிய ஒரு அந்தஸ்து பெற்ற சஹாபியாக இருக்கட்டும், அல்லது அவுலியாவாக இருக்கட்டும், அல்லது சாலிஹீன், சித்திகீன், ஷுஹதா யாராக இருக்கட்டும், அந்த அந்தஸ்து யாருக்கும் கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யக்கூடியவன், அவருடைய கருத்து எடுத்துக்கொள்ளப்படும், நிராகரிக்கவும் படும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கருத்து எடுத்துக்கொள்ளவே வேண்டுமே தவிர நிராகரிக்க முடியாது. அதனால்தான் கூற்று நாம் பார்க்கும் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கூற்று, குல்லு கௌலின் யூஹது வ யுரத்து இல்லா கௌலு ஸாஹிபி ஹாதல் கபர். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்படக்கூடிய இந்த கூற்று நிறைய புத்தகத்துல இந்த வார்த்தை பதிவாக இருக்கு.
மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜித் நபவியில தர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை நோக்கி கூறினார்கள், குல்லு கௌலில் யூஹது வ யுரத், ஒவ்வொருவருடைய ஒப்பீனியன் கூற்றை சொல்லை ஏற்றுக்கொள்ளப்படும் நிராகரிக்கவும் படும். இல்லா சாயிபு ஹாதல் கபர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை சுற்றி காண்பித்து என்ன செஞ்சாங்க, இவர் இந்த கபர்வாசி கபரில் இருக்கக்கூடிய நபியுடைய கருத்து கூற்று நாம என்ன செய்ய முடியாது, நிராகரிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளதான் முடியும் என்று அவர்கள் தெரியப்படுத்தினார்கள். அதே போன்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹும் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தை பற்றி சொல்லும் பொழுது, இன்னமா அன பஷருன் உக்தி வ உஸி, நான் ஒரு சராசரி மனிதன் தான், தவறு பிழைக்கக்கூடியவனும், அதே மாதிரி நான் சில நேரத்தில் சரியும் செய்கின்றேன். சரியான ஒரு ஒப்பீனியனும் சொல்லுவேன், தவறும் என்னுடைய ஒப்பீனியன்ல ஏற்படும். ஃபன்துரு ஃபீ ரஅயி, என்னுடைய கூற்றை நீங்க கவனித்து பாருங்க. அதுல என்ன பாருங்க, ஃபகுல்லு மா வாஃபகல் கிதாப வ சுன்னத ஃபகுதுஹு பி, ஒவ்வொரு கூற்றும் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்னுடைய கருத்து குர்ஆனும் சுன்னாவுக்கு பொதுவாக அதற்கு சப்போர்ட் செய்யக்கூடியதாக இருந்தது என்றால், ஆதாரத்துடன் இருந்தது என்றால் ஃபகுது பிஹி, அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். வமா லம் யுவாஃபிக்ஹா ஃபத்ருகு, என்னுடைய ஸ்டேட்மெண்ட் குர்ஆனும் சுன்னாவுக்கு அதற்கு ஒத்து போகல, அதற்கு சூட்டபிளாக எதுவுமே நான் சொல்லவில்லை, என்னுடைய தனிப்பட்ட கருத்து இருக்கு, ஆனா குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரம் வேறு விதமாக இருக்குன்னா, இங்கு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் ஃபத்ருகு, எதை விடுங்க. இங்கு சிலருடைய நிலை என்ன இருக்குன்னா, மத்ஹபை பின்பற்றுகின்றோம் என்று கண்மூடித்தனமாக என்ன செய்றாங்க, குர்ஆனுடைய வசனமோ ஹதீஸோ இமாமுடைய கருத்துக்கு முரணாக இருந்தால் குர்ஆனுடைய வசனத்தை தாவீல் செய்வாங்க, ஹதீஸுகளை அவங்க என்ன செய்வாங்க, அதை நிராகரிச்சிருவாங்க. ஏன், உங்களுடைய இமாமுடைய கவுலுக்கு முரணாக இருக்கு. இது என்ன காரணம்? இந்த இமாம் 4 இமாம்களும் தன்னுடைய மாணவர்களுக்கு இந்த விஷயங்கள் சொன்னாங்களா? கண்டிப்பாக அப்படி சொல்லி இருக்க மாட்டாங்க. மாறாக அவங்க சொன்ன வார்த்தை இதுதான், நீங்க குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இல்ல அது அந்த மாதிரி இல்லை என்றால் நீங்க பிறகு என்னுடைய கருத்துடன் மற்ற குர்ஆன் மட்டும் சொன்னா அது முரணாக இருக்கு என்று பார்த்தீங்க என்றால் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க என்ன செய்யுங்க, அது தூக்கி விசிடுங்க, செவுத்துல அடிச்சிருங்க, அதை நீங்க எடுக்காதீங்க, விட்டுருங்க என்று சொன்னது. இவர்களுடைய அமானிதத்தனத்தை நாம அறிந்து கொள்ள முடியும். இவர்களுடைய வாழ்க்கையில குர்ஆன் சுன்னாவுடைய முக்கியத்துவம் எவ்வளவு இருந்தது. ஆனால் பின்னால் வந்தவர்கள் என்ன செஞ்சாங்க, தக்லீதுல் ஆமா, கண்மூடித்தனமாக பின்பற்றிய நிலையில் என்ன ஆச்சு, அவங்க இதுதான், ஏன்னா குர்ஆனுடைய வசனங்கள் நிராகரிக்க முடியாது, அதனால என்ன செய்வாங்க, தாவீல் செய்வாங்க. தாவீல்னா அதோடைய மீனிங் சேஞ்ச் செய்வாங்க, அது அந்த அர்த்தம் இல்லை, இது அதோடைய அர்த்தம் என்று மாற்றக்கூடிய அளவில் ஏறும். ஹதீஸுகள் பார்க்கும் பொழுது அது மன்சூக், ஒண்ணு மன்சூக் என்று சொல்லுவாங்க, அல்லது மன்சூக் நாசிக் மன்சூக், அந்த மன்சூக் முடிஞ்சு அது காலத்து முடிஞ்சிருச்சு என்று சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன, அந்த ஹதீஸே அது ஏற்றுக்கொள்ளப்படாது, ஏன்னா நம்முடைய இமாமுக்கு கூற்றுக்கு அது எதிராக வந்ததுனால நம்முடைய இமாமுடைய கூற்று தான் ஏற்றுக்கொள்வோம் என்ற நிலையில் இருக்காது. இது முழுக்க முழுக்க தவறான. அப்போ இஸ்மா, பாதுகாத்தல், இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும்தான், மற்ற அனைவரும் தவறும் செய்வாங்க, அவர்களுக்கு சரியான ஒரு கருத்தும் ஒன்று சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. ஒரு முஜ்தஹித் குர்ஆன் சுன்னாவுடைய அதில் சமகாலத்தில் வரக்கூடிய மசாயில்கள் தெளிவாக அதனுடைய ரிசல்ட், அதனுடைய சொல்யூஷன் கிடைக்கலன்னா அவங்க அதை ஆராய்ச்சி செய்வாங்க. அதற்கு என்று தகுதி இருக்கு, எல்லாருமே ஆராய்ச்சி செய்து விட முடியாது. முஜ்தஹித் என்ற ஒரு அந்தஸ்து, அந்த முஜ்தஹித் ஆராய்ச்சி செய்து செய்து சமகாலத்தில் இருக்கக்கூடிய சொல்யூஷனை கொண்டு வர்றாங்க. இஷ்யூ, பிரச்சனை, ப்ராப்ளம்ஸ் உடைய இஷ்யூவை கொண்டு வர்றாங்க. அதுல அவங்க முழுமையாக குர்ஆன் சுன்னாவுக்கு ஒத்து போவது போல கொண்டு வந்தார்கள் என்றால் கருத்தை, அவர்களுக்கு 2 நன்மை. இல்லை, அவருடைய முயற்சி அந்த குர்ஆன் மற்றும் சுன்னாவுடைய அந்த அசலுடைய விஷயங்களை போய் அடையல,
அதனால் தன்னுடைய கருத்து தெரியப்படுத்தினாங்க. அது குர்ஆன் சுன்னாவுக்கு தவறாக அல்லது அதற்கு ஆப்போசிட்டாக முரணாக இருக்குன்னா அவருக்கு ஒரு நன்மை. ஏன்னா இருக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு குர்ஆன் ஹதீஸிலிருந்து அவர் அலசி ஆராய்ந்தார், முயற்சி செய்தார். எதை அடைவதற்காக? உண்மையான நிலையை, சரியான ஒரு தீர்வை அடைவதற்காக முயற்சி செய்தாரு. அதற்காக அவருக்கு ஒரு நன்மை கொடுக்கப்படும். இதுதான் இமாம்கள் எல்லாம் செய்தார்கள். இதெல்லாம் அனைத்து இமாம்களும் என்ன அவங்களுடைய முயற்சிகள் இது செய்தார்கள். அந்த காலத்துல எல்லா ஹதீஸ்களும் ஒன்று சேரவில்லை. என்னென்ன ஹதீஸ்கள் கிடைத்ததோ அதை கொண்டு அவங்க தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார்கள். ஏன்னா அந்த காலத்துல அவர்கள் அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொண்டுதான் வரணும். இப்ப எடுத்துக்காட்டு நம்முடைய சமகாலத்துல பார்க்கும் பொழுது இந்த டெஸ்ட் பேபி, குளோனிங்கு, இதே மாதிரி நிறைய இதோடைய இஷ்யூஸ் சார்ந்த அனைத்துமே இருக்கு. பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் கரன்சி, இது ஒரு கட்டமா போயிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு சமகாலத்திலும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அதற்கு சொல்யூஷன் உலமாக்கள் தேடுவாங்க. அதை தேடும் பொழுது அவர்கள் பதிலை பெற்றார்கள் என்றால் 2 நன்மை, இல்லை என்றால் ஒரு நன்மை. வரக்கூடிய அடுத்த கட்டத்தில் அடுத்த காலத்தில் அதற்கு இந்த ஒரு தீர்வு வரக்கூடிய அறிஞர்கள் அதை தன்னுடைய கல்வியும் அதனுடைய ஆழ்ந்த அந்த கல்வியின் அடிப்படையில் அதை தேடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ இங்கு கிடைக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் மாணவிகளை சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அது இஸ்மா, தவறிழைக்க மாட்டார், தவறே சொல்ல மாட்டார் என்ற இந்த தன்மை அல்லாஹ்வின் தூதருக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல பைத்தியமுக்கு கல்லெறிந்து ரஜம் செய்யணும் என்ற கட்டளை கொடுத்தார். அலி ரலியல்லாஹு உடனே என்ன செஞ்சாங்க? ஒரு பைத்தியமுக்கு எப்படி நீங்க ரஜம் செய்வீங்க? அவனுடைய விஷயத்தில் தான் இது உயர்த்தப்பட்டது, பேனா உயர்த்தப்பட்டிருக்கின்றது, ருஃபியல் கல்பு அன் ஸலாத் என்ற எப்படி என்று சொல்லும்போது உடனே அதை மாற்றினார். உடனே அதை என்ன செய்தாங்க? திருப்பி கொண்டார்கள். இப்படி நிறைய விஷயங்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய கூற்று நிறைய கூற்று. ஆனால் அவங்களுடைய மாணவர்கள் என்ன செஞ்சாங்க? எப்பொழுது அவர்கள் மதீனா, குறிப்பாக அபூ யூசுப் ரஹிமஹுல்லாஹ், முஹம்மது ரஹிமஹுல்லாஹ், இவங்க எப்பொழுது மதீனாவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, அங்கு படிக்கக்கூடிய அந்த அறிஞர்களிடம் ஹதீஸை பெறக்கூடிய வாய்ப்பு பெற்றார்களோ, தன்னுடைய ஆசிரியருடைய கூற்று 75% என்ன முரணாக அவர்களுக்கு ஹதீஸ்கள் வந்தார். ஆனால் என்ன செய்யல, எப்பவுமே அவங்களுடைய ஆசிரியர் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை ஏசியதோ பேசியதோ என்று கிடையாது. அவர்கள் முன்கூட்டியே தெரியப்படுத்தினார்கள், நான் உங்களுக்கு ஒரு கருத்தை தெரியப்படுத்துறேன்னா எனக்கு அறிந்ததை நான் தெரியப்படுத்தேன், நாளைக்கு அந்த கருத்தை நான் அதை திரும்பி பெற்றுக் கொள்வேன். ஏனென்றால் நாளைக்கு எனக்கு இன்னொரு அதோடைய சொல்யூஷன் கிடைக்கும், அல்லது ஹதீஸ் எனக்கு என்னிடம் வந்திருக்கும். ஆக அனைத்துமே நீங்க என்ன செய்யாதீங்க, பதிவு செய்து கொள்ளாதீங்க என்று தெரியப்படுத்தினாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி அறிஞர்கள் அப்படி இருந்தார். அப்போ அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அவர் அனைவரும் என்ன, யாருமே இந்த இஸ்மா என்ற விஷயங்கள் இல்லை. ஏன் இந்த விஷயங்கள் பதிவு செய்யப்படுகின்றது என்றால், நாம பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர அவுலியாக்கள், சுலஹாக்கள், ஷுஹதாக்கள் இவர்களுடைய விஷயத்துல என்ன செய்யறாங்க? மக்கள் அளவுக்கு மீறி அவர்களை கண்ணியப்படுத்துகின்றோம் என்று அவர்களை இஸ்மத், அந்த நபியுடைய அந்தஸ்தை கொண்டு வைக்கிறாங்க. சில நேரத்துல அதை விட அந்தஸ்து அதிகப்படுத்துறாங்க. இது இந்த விஷயத்தை நாம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ முதல் விஷயம் நாம அறிந்தோம். 16வது இஸ்மா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர யாரும் தவறு செய்யாதவர் என்று நம்புவது சலஃபுடைய நெறிமுறை அல்ல. அப்ப என்ன அர்த்தம்? சலஃபுடைய நெறிமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தவிர அனைவரும் பிழை செய்யக்கூடியவர்கள், மனிதர்கள், மனிதன் அடிப்படையில பிழை செய்யக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் தான், அவர்களும் மனிதர் தான். அந்த மனிதரை அல்லாஹ் தஆலா என்ன செய்தார்? அவன் பாதுகாத்தான். மா ضل صاحبكم وما غوى
அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தான். இந்த விஷயத்துல அனைத்து விஷயங்களிலிருந்தும் என்ன அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தான். இந்த விஷயம் வேறு யாருக்கும் கிடையாது. அடுத்ததாக அதில் கூற்றுகள் நமக்கு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி 3 கூற்று இருக்கு. இதா ஸஹல் ஹதீஸ் வஹுவ மத்ஹபி, ஒரு ஹதீஸ் சரியானதாக நிரூபிக்கப்பட்டு விட்டால் அதுவே என் மத்ஹப் சட்ட முறையாகும், அதே என்னுடைய வழிமுறையாகும் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்றாங்க. அதே போல அவருடைய இன்னொரு கூற்று லா யஹில்லு லி அஹதின் அன் யஅഖுத பி கௌலினா மா லம் யஅலம் மின் ஐன அഖத்னாஹு. சுப்ஹானல்லாஹ். நாங்கள் அதாவது எங்களுடைய அந்த அறிவு மற்றும் கல்வி எங்கிருந்து எடுத்தோம் என்பதை ஒருவர் அறியாதவரை எங்களுடைய சொல்லை பின்பற்றுவது எவருக்கும் அனுமதிக்கப்பட்டதல்ல. ஓ ஹனஃபி மதஹ்பில் இருக்கிறாங்கன்னா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு அறிஞர் பாமர மக்களுக்கு அது எதுவுமே முடியாது. ஒரு அறிஞர் ஒரு ஃபத்வாவை அல்லது ஒரு கூற்றை தெரியப்படுத்துகின்ற அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் இது எந்த அடிப்படையில ஆதாரத்துடன் சொல்றாங்க என்று அறிந்திருக்கணும். அடுத்த வார்த்தை பாருங்க, இன்னும் கடுமையான வார்த்தை. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் உடையது ஹராமுன் அலா மன் லம் யஅரிஃப் தலீலி அன் யுஃப்திய பி கலாமி. ஹராம், பெரிய வார்த்தை இது. ஹராமுன் அலா மன் லம் யஅரிஃப் தலீலி அன் யுஃப்திய பி கலாமி. எனது ஆதாரத்தை அறியாதவர் எனது சொல்லை கொண்டு ஃபத்வா வழங்குவது ஹராம், தடையாகும். அப்போ ஒரு அறிஞர் ஒரு ஃபத்வா கொடுக்கறாங்க ஹனஃபி மذஹபின் அடிப்படையில, அதற்கு ஆதாரம் என்ன ஆதாரம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் கொடுத்தார்கள் என்று அறியாதவரை அவர் சொல்லவே கூடாது. இது நடக்குதா? அப்படி கிடையாது, இப்படி ஏற்படுவது கிடையாது. காலகாலமாகவே அது கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய நிலை ஏற்பட்டதனால் அப்படியே தான் போகும். 17வது ஒரு உபதேசம், லைஸ மின் மன்ஹஜி ஸலஃபி அல் கலாமு ஃபி தஃதீல் தூன தலீலின். இதுவும் அதோடைய தொடர்புடைய விஷயங்கள் வருது. வ அன்னல் ஃபضل பியதில்லாஹ் யுதீஹி மன் யஷா வல்லாஹு துல் ஃபضலில் அஸீம். ஆதாரம் இல்லாமல் யாரை விட மேலானவர் என்று பேசுவது சலஃபுகளின் நெறிமுறை அல்ல. ஒரு இடம், ஒரு நபர், நேரம், காலம், இது அனைத்துமே மார்க்கம் நமக்கு ஆதாரத்துடன் சொல்லி இருக்கின்றது என்றால் இவர் உயர்ந்தவர், இவர் சிறந்தவர், இந்த இடம் சிறந்தது, இந்த நேரம் சிறந்தது என்று அந்த ஆதாரம் இருந்தால் நாம் அதை சிறப்பித்து சொல்வோம். ஆனால் ஆதாரமே இல்லை, மார்க்கம் நமக்கு இது இப்படி என்று ஆதாரமே சொல்லவில்லை என்றால் அந்த ஒரு விஷயமோ, அந்த ஒரு நாளோ, அந்த ஒரு இடமோ, அந்த ஒரு நபரையோ என்ன செய்ய முடியாது, நாம் செய்ய மாட்டோம், அவரை சிறப்பித்து நாம சொல்ல மாட்டோம். இங்கு குறிப்பாக ஏன் இந்த விஷயம் சொல்லப்படுதுன்னா, நாம் பார்க்கிறோம் சிலருடைய வழிகேட்டுடைய உச்சகட்டம் நபியை விட வலிதான் உயர்ந்தவர், நபியை விட வலி உயர்ந்தவர், நபியை விட அலி உயர்ந்தவர் என்ற நிலையினால் கொண்டு வரக்கூடியது. இது யாருடைய? இது சலஃபுடைய கொள்கை கிடையாது, ஷியாவுடைய கொள்கை. நாம் பார்க்கிறோம், என்ன செய்யறோம், ஷியாக்கள் நாம ஒத்து போனோம். அது இவங்களுக்கும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அது வெறும் அரசியல் பிரச்சனை தான். அவங்களெல்லாம் சஹாபாக்கள் திட்டல, அவங்க யாரும் அவங்க உஸ்மானையோ அபூபக்கரையோ உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் இவர்கள் எல்லாம் திட்டல, அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நரகவாசி என்று சொல்லல, இப்படி என்று சொல்லக்கூடிய சிலர் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் முஸ்தான், அல்லாஹ் யஹ்தி. இங்கு இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாரம் இல்லாமல் யாரையும் யாரை விட மேலானவர் என்று சொல்ல மாட்டோம். மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கு இவரை விட உயர்ந்தவர் என்று. ஆதாரம் இருக்கு, அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த இடம் இந்த இடத்தை விட சிறந்தது என்று மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கு, அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த காலம் இந்த காலத்தை விட, இந்த நாள் இந்த நாளை விட சிறந்தது என்று ஆதாரமாக மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கின்றது என்றால் அதை நாம் சிறப்பிப்போம், அதை நாம் எடுத்துக்கொள்வோம். இல்லை என்றால் ஆதாரம் இல்லாமல் யாரையும் சரி
எந்த இடமாக இருக்கட்டும், எந்த நாளாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருக்கட்டும், நாம என்ன செய்ய மாட்டோம், அதை மிகைத்து சிறந்தது என்று நாம சொல்ல மாட்டோம். இது நம்முடைய சலஃபுடைய வழிமுறை அல்ல. ஏனென்றால் அல் குர்ஆனில் கூறி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வஅன்னல் ஃபضل பியதில்லாஹ் யுக்திஹி மை யஷா. மேன்மை அல்லாஹ்வின் கையில் உள்ளது, அவன் நாடியவர்களுக்கு அதை கொடுக்கிறான். வல்லாஹு துல் ஃபضலில் அஸீம். அல்லாஹ் மகத்தான மேன்மையுடையவன். அப்போ அல் ஃபضல் சிறப்பு மேன்மை யாருடன் இருக்கு? அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கு, அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அவன் யாரை நாடுகின்றானோ, யாருக்கு சிறப்பை கொடுக்க விரும்புகின்றானோ அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு தான் நாம் சிறப்பு என்ன. மனிதராக கொடுக்கப்பட்ட சிறப்பு அல்லது அந்தஸ்தை அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வரக்கூடிய சில விஷயங்கள் பார்க்கணும். இந்த விஷயம் புரிஞ்சுதா? 17வது, யாரையும் அனைவரும் சமம். அல்லாஹ் தஆலாவுக்கு மத்தியில் அனைவரும் சமம். யாரை தவிர? மார்க்கம். அல்லாஹ் யாரை சிறந்தவர் என்று கூறினானோ, அல்லாஹ் எந்த நாட்களை, எந்த மாதத்தை, எந்த நேரத்தை சிறந்தது என்று அவன் நிர்ணயித்தானோ அதை நாம் சிறப்பிப்போம். அதை தவிர மற்றது எல்லாருமே சராசரி மனிதன், சராசரி அனைத்துக்கும் என சமமான ஒரு அந்தஸ்து தான். இதுல நம்ம சில விஷயங்களை இங்கு நான் பதிவு செய்திருக்கிறேன். சிறந்த இடங்களும் சிறந்த நேரங்கள். மஸ்ஜிதுல் ஹராமை பற்றி நமக்கு தெரியும், 1,00,000 தொழுகைக்கு சமமானது. இது எங்கிருந்து நமக்கு இருக்கு? ஹதீஸ்ல இருக்கா? அப்போ நாம என்ன செய்வோம்? அந்த மக்காவில் தொழக்கூடிய தொழுகைக்கு சிறப்பு இருக்கின்றது, அந்த இடம் அது சிறந்த ஒரு இடம் என்று நாம ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் இதுதான் சலஃபுடைய வழிமுறை. ஆதாரம் இருந்ததுன்னா ஏற்றுக்கொள்வோம், சரியான ஆதாரம். அதே போல் அடுத்ததாக மஸ்ஜித் நபவி 1000 தொழுகைக்கு சமமானது, இதையும் நாம் ஏற்றுக்கொள்வோம், இதற்கு ஆதாரம் இருக்கு. அடுத்ததாக மஸ்ஜிதுல் அக்ஸா 500 தொழுகைக்கு சமம், இதற்கும் நமக்கு ஆதாரம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினார்கள். அதற்கு பின் லைலத்துல் கத்ர், இதற்கும் ஆதாரம் இருக்கு. எங்க இருக்கு? குர்ஆன்ல நமக்கு இருக்கு. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதத்தை விட சிறந்தது. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, மீலாதுன் நபியுடைய நாள், அந்த மீலாதுன் நபியுடைய நாள் லைலத்துல் கத்ரை விட சிறந்தது என்று சிறப்பிக்கக்கூடிய நிலை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்படிலாம் இருக்கு. ஏற்படக்கூடிய மக்கள் மிகைத்து சொல்வதற்காக அந்த அளவுக்கு, அல்லது ஷாபானுடைய 15 ஷபே பராத்துடைய விஷயமா, ஷபே கதருடைய சிறப்புகள் எல்லாம், லைலத்துல் கதருடைய இருக்கக்கூடிய எல்லா சிறப்பு இங்க என்ன செஞ்சிட்டாங்க? டோட்டல் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். இப்படி எல்லாம் மக்கள் தானாக ஒரு விஷயத்தை சிறப்பித்து வைத்தது, இது சலஃபுடைய வழிமுறை கிடையாது. அதே போல அரஃபாவுடைய நாளும் நமக்கு தெரியும். என்ன சிறப்பு? அந்த நாள் நோன்பு நோக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு முந்தைய வருடமும் வரக்கூடிய வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. வேற என்ன சிறப்பு? அந்த அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். துஆக்களிலே சிறந்த துஆ லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக என்ற துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நபிமார்களும் அதை இந்த துஆவை கேட்கக்கூடியவர்கள். இது சிறப்பான ஒரு இடம். அதே மாதிரி யௌமுல் ஜும்ஆ, ஆஷூரா, துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள், இப்படி இந்த ரமலானுடைய மாதம் அதை கடைசி 10 இரவுகள், இதெல்லாம் சிறப்பிக்கப்பட்டது ஆதாரத்துடன் இருக்கிறதால் நாம சிறப்பிக்கிறோம். இதை தவிர நமக்கு ஆதாரமே இல்லை என்றால் அதை நாம் சிறப்பான நாட்களோ இடமோ நபரோ நாம் என்ன செய்ய முடியாது, அதை சிறப்பிக்க முடியாது, சிறப்பிக்க கூடாது. இங்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமுறையில நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது சூரத்துல் பக்ராவுடைய 253வது வசனம், تلك الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات. இங்கு அந்த தூதர்களில் நாம் சிலரை விட மேன்மையாக்கி உள்ளோம். அவர்களில் அல்லாஹ் நேரடியாக பேசியவரும் உண்டு, மேலும் சிலரை மற்றவர்களை விட பல தராதரங்களில் அந்தஸ்துகளில் உயர்த்தினோம்.
இங்கு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், நபிமார்களுக்கு மத்தியில இவரை விட சிறந்தவர் என்று அல்லாஹு தஆலா சிறப்பித்திருக்கார். அப்போ நபிமார்கள் அனைவரும் நபிமார்கள், எல்லா மனிதர்களோட சிறந்தவர்கள். இந்த நபிமார்களின் மத்தியிலும் என்ன, சிலரை விட சிறந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். சிலருடைய கூற்று நபிமார்கள் ஒன்னாக இருக்கிறாங்க, யாரும் ஒருவருடைய இன்னொருத்தர் என்ன உஸ்தி கிடையாது, யாரும் யாரை விட சிறந்தவர் கிடையாது. எது எடுத்து வராங்க, ஆமன் ரசூலுடைய வசனத்தை கொண்டு வந்து லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், அந்த லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும் உடைய வசனத்தை எடுத்துட்டு என்ன செய்றாங்க, அங்கு லா நுஃபத்திலு பைன அஹதின் மின்ஹும் என்ற அந்த அர்த்தத்தை கொண்டு வராங்க. அசல் என்ன, முஃமின்கள் ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி. முஃமின்கள் எல்லாரையும் ஈமான் கொண்டாங்க, அல்லாஹ் மீதும் மலாயிகா மீதும் ரசூல் நபிமார்கள் மீதும் ஈமான் கொண்டார்கள். இவர்களுக்கு மத்தியில எந்த ஒரு பிரிவினையும் எந்த ஒரு பிரித்து இவர்கள் செய்யவில்லை. இதுதான் லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும் என்ற அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன, இவர்களை ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்துல நாம இவர்களை பிரிக்கல. எப்படி யூதர்கள் என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமை நிராகரித்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரித்தாங்க. ஆனால் முஃமின்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் ஏற்றார்கள். இவர்களுக்கு மத்தியில இவர்கள் பாகுபாட்டை ஏற்படுத்தவில்லை, பிரிவினையை ஏற்படுத்தவில்லை என்றுதான் வசனம் வருது. ஆனா சிலர் என்ன செய்யறாங்க, எல்லா நபியும் ஒரே தான், யாருமே யாரும் யோசித்து கிடையாது என்று இந்த வசனத்தை தவறுதலாக புரிந்து செய்யறாங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், நாம் இன்னார் விட சிறந்ததாக இருக்கும். தில்க ருசுலு ஃபضلنا بعضهم على بعض, ஒருவர் மீது இன்னொருவர் சிறந்ததாக குறிப்பிட்டிருக்கும். ஹதீஸ்ல நமக்கு அடுத்த ஹதீஸ் பார்க்கும் பொழுது முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ்ல அன சய்யிது உல்தி ஆதம் வலா ஃபഖர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஒட்டுமொத்த ஆதமுடைய சந்ததிகளுக்கே என்ன நான் தலைவன், எல்லா ஆதந்த மனித குலத்திற்கு நான் தான் தலைவன், வலா ஃபഖர், அதனால நான் பெருமை கொள்ளவில்லை. அல்லாஹ் என்னை சிறப்புக்குரியதாக ஆக்கினான், ஆனால் அதை கொண்டு நான் பெருமை நான் பெறவில்லை. أنا سيد ولد آدم الذي ولد آدم يوم القيامة وأنا أول من ينشق عنه القبر وأنا أول من شافع وأول مشفع. நான் மறுமை நாளில் ஆதமின் மக்களுக்கெல்லாம் தலைவனாவேன், நானே முதலில் பூமியை பிளந்து கொண்டு வருபவன், நானே முதலில் பரிந்துரை செய்பவன், நானே முதலில் பரிந்துரை ஏற்கப்படுபவன். எழுப்பப்படும் பொழுது, எல்லாருமே எழுப்பப்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனிதராக எழுப்பப்படுவார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அந்த விஷயத்தை இங்க தெரியப்படுத்துறாங்க. அதே போல முதல் சிபாரிசு மனிதர்களுக்கு மத்தியில சிபாரிசு செய்வதற்காக அனுமதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்படும். அந்த அனுமதியும் என்ன, அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கு. அது நான் தான் முதல் விஷயம் இருக்கிறேன் என்று இன்னொரு ஹதீஸ்கள்ல மற்ற ஹதீஸ்கள் பார்க்கும் பொழுது அன சய்யிது உல்தி ஆதம் யௌமல் கியாமத்தி வலா ஃபக்ர், நான் எல்லா ஆதமுடைய சந்ததிகள் நான் தலைவனாக இருக்கிறேன், இதுல எனக்கு எந்த ஒரு பெருமையும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினார்கள். அப்போ இங்கு நாம் அறிந்தோம், அல்லாஹ் யாரை மிகைத்து சிறப்பித்து வைத்திருக்கிறானோ அவர்கள் சிறப்புக்குரியவர்கள். இதை நாம் நம்புவோம், இதை நாம் ஏற்றுக்கொள்வோம். அப்போ நபிமார்கள் எல்லா மனிதர்களை விட சிறந்தவர்கள். அந்த நபிமார்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா உலுல் அஸ்மி மினர் ரசூல் என்ற 5 நபிமார்களை சிறப்பித்து குறிப்பிட்டான். அந்த 5வர்களிலும் சிறந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஆக்கினான். இதை நாம் இப்படி ஏற்றுக்கொள்வோம். அதான் இங்க அடுத்த வசனத்துல நான் இந்த விஷயத்துல முஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி இந்த ஒரு விஷயத்தை நான் இங்க பதிவு செய்யணும். யூதர்கள் என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது நம்பிக்கை, ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரித்தார்கள். கிறிஸ்துவர்கள் மூசா மீது நம்பிக்கை, ஆனால் மூசா மற்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நிராகரித்தார்கள். முஸ்லிம்கள் அனைத்து நபிமார்கள் மீதும் ஆதம் முதல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அனைவரும் மீது நம்பிக்கை கொண்டார். அதனால முஹர்ரமுடைய நோன்பை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனேயே
யூதர்கள் நோன்பு நோக்கிறாங்க என்று கேட்கும் பொழுது என்ன சொன்னாங்க? நஹ்னு அஹக்கு பி மூஸா மின்கும், நாம மூசா அலைஹிஸ்ஸலாம் சார்பாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில் நாம தான் முதல் உரிமையாளர்கள், நமக்கு அதிக உரிமை இருக்கு. ஏன்? ஏன்னா நாம அவர்கள் மீது ஈமான் கொள்றோம், எல்லா நபிமார்கள் மீது ஈமான் கொள்றோம். அப்போ நாம அதிக உரிமையாளர்கள். நீங்க வெறும் மூசாலை மட்டும்தான் நீங்க ஈமான் கொண்டீங்க, மற்ற நபிமார்களை நிராகரித்தீர்கள். அப்ப உங்களை விட எங்களுக்கு அதிக உரிமை என்று சொல்லி லைன் பகீது லா அஸூமன் தாஸே, நான் ஹயாத்தாக அடுத்த வருடம் இருந்தால் லைன் பகீத்துல் பாதிம், நான் 9வது முஹர்ரமில் நான் நோன்பு நோற்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆர்வம் ஊற்றினார்கள். அதனாலதான் நாம 9, 10 நோன்பு வைக்கிறோம். சரி, இப்போ இது நாம அறிந்தோம். இதுல வழி தவறியவர்கள் பார்க்கும் பொழுது இங்க சில விஷயங்கள் இங்க பதிவு செய்யணும். ஒன்று சூஃபியாக்கள். சூஃபியாக்களுடைய நிலை என்ன? இவர்கள் ஒரு வழி இறைநேசர் அவர்களை நபி அவர்களை விட மேன்மையாக்குவதில் இவர்கள் எல்லை மீறி விட்டார். வலி என்பது அவுலியாக்களுடைய ஒருமை, அவுலியா என்பது பன்மை. அல்லாஹ்வுடைய நேசருக்கு சொல்வது வலி. வலி அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு என்று வசனம் நமக்கு திருமறையில இருக்கு. அதே போல ஒவ்வொரு முஃமினும் என்ன? அல்லாஹ்வுடைய வலிதான், அல்லாஹ்வுடைய உற்ற நேசர். குல் மன் கான லில்லாஹி தகியன் கான லில்லாஹி வலியன், அல்லாஹ் தஆலாவை அஞ்சி வாழக்கூடியவர், அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு வாழக்கூடியவர், அவர் அல்லாஹ் தஆலாவுடைய வலி, அல்லாஹ்வுடைய உற்ற நேசர். அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க? சூஃபியாக்கள் குறிப்பாக கபர் வழிபாடு செய்யக்கூடியவர்கள், தனிமையிலே அல்லாஹ் தஆலாவை திக்ரு செய்கிறோம் என்று அவங்க தன்னுடைய அந்த மதிமயங்கி அல்லது தன்னுடைய சுயநலவை இழந்த நிலையில அவங்க திக்ரு செய்கிறோம், வஜ்துல வந்துருச்சு என்ற விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. இந்த சூஃபியாக்கள் நபியை விட வலிதான் உயர்ந்தவர், அவர் தான் மிக சிறந்தவர் என்று என்ன செஞ்சாங்க? இவங்க மிகைத்து எல்லை மீறினாங்க. ஆனால் பார்க்கும் பொழுது நமக்கு நபிமார்கள், ரசூல்மார்கள் இவர்களை விட யாருமே சிறந்தவர் கிடையாது இந்த பூமியில மனிதர்கள்ல. இவங்க என்ன செஞ்சாங்க? வலியை அவர்கள் நபியை விட சிறந்தவர்களாக ஆக்கினாங்க. இதனுடைய சம்பவம் அப்துல் ரஸாக் அஸ்-ஸனானி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ், மஸ்ஜித் நபவியில தர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஓரமாக ஒரு வாலிபர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்துல அங்கு கடந்த சிலர் கேட்டாங்க, நீங்க இங்க உட்கார்ந்துட்டீங்க, அங்க அப்துல் ரஸாக் அஸ்-ஸனானி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞ, அவருடைய தர்ஸ் ஹதீஸ் நடந்துட்டு இருக்கு, நீங்க என்ன இங்க உட்கார்ந்து செய்றீங்க? அப்ப அவர் அந்த நபரை பார்த்து கூறினார், அங்கு அப்துல் ரஸாக்கிடம், ரஸாக்குடைய அடியானிடம் இருந்து கல்வியை பெறுகின்றார்கள், நானோ நேரடியாக ரஸாக்கிடம் இருந்து கல்வியை பெறுகின்றேன். இந்த அளவுக்கு அவங்களுடைய ஏன்னா ஓரமா உட்கார்ந்து அல்லாஹ் 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 ஹூ 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 என்ற அந்த திக்ர் நடந்து கொண்டது. அவரை சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, நீங்க யாரும் மௌத்தானவங்க, அதுவும் தெரியப்படுத்துறாங்க. சில இந்த சூஃபியாக்களை நீங்க என்ன கல்வி கற்கிறீங்க? இப்போ நாம கற்கக்கூடிய கல்வி, மதரசாக்கள் நடத்தப்படக்கூடிய கல்விகள் எல்லாம் என்ன? இதெல்லாம் செத்தவர்களுடைய கல்வி. சரி, நீங்க யாரிடம் கேட்டீங்க? நீங்க என்னுடைய ஆசிரியர் ஹயாத்தா இருக்காங்களா? மௌத்தாயிட்டாங்க. இமாம் புகாரி உயிரோடு இருக்காங்க? இல்ல. அவங்க யாரிடம் கேட்டாங்க? ஆசிரியர். உயிரோடு இருக்காங்களா? இல்ல. அவங்க யாரிடம் கேட்டாங்க? ஒரு தாபி. அதே மாதிரி சஹாபி. யாருமே எல்லாம் நீங்க உங்களுடைய இல்மு மால் அம்வாத், எல்லாமே இறந்தவர்களும் தான் நீங்க கல்வியை தேடுறீங்க. நாங்க கல்வியை தேடுறது மால் ஹை, நேரடியாக அல்லாஹ்விடம் நாம் பெறுகின்றோம். இந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க? மிகைத்தார்கள். நடந்த சம்பவம் கணித்துக்கூடிய மாணவர்களே மாணவிகளே, நான் நம்முடைய மாணவர்களுக்கு பொதுவாக அல்லது மாணவிகளுக்கு ஸ்கூல்ல இந்த விஷயம் தெரியப்படுத்திருப்போம், அல்லது நம்ம இங்க வேற தொலைபேசியில் தெரியப்படுத்திருப்போம். நடந்த விஷயம் அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கு பாருங்க. அல்லாஹ் தஆலாவுடைய அந்தஸ்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்து என்ன செய்யறாங்க? அதை கண்ணியம் என்று நினைக்கிறாங்க. இது நடந்த சம்பவம் நான் இதுக்கு முன்னால் தெரியப்படுத்தியிருப்பேன். குல்பர்கால போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு, அங்கு ஜாமியா மஸ்ஜிதுடைய அந்த கட்டிடம், அந்த ஆர்கிடெக்ட்லாம் ரொம்ப மிகவும் ஒரு யூனிக்கான விஷயம். அங்க மைக்கே இல்லை,
கிட்டத்தட்ட ஒரு 15 சஃப் இருக்கும். ஒரு சஃப்ல 80ல இருந்து 90 பேர் நிக்கலாம். அது மாதிரி அந்த சஃப் முழுக்க குறிப்பாக மைக்கே இல்லை. இமாம் அவங்க அல்லது முஅத்தின் அவங்க மெஹராப்ல நின்று பாங்கு கொடுத்தாலும் சரி, குதுபா உரை கொடுத்தாலும் சரி, தொழுகை நிறைவேற்றினாலும் சரி, கடைசி சஃப் வரை போய் அது கேட்கும். வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க, இன்னும் அந்த ஜாமியா மஸ்ஜித் இருக்கு. அப்போ அந்த ஜாமியா மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடிய நிலை இருந்தது. அந்த நேரத்துல என்னுடைய நிறைய ஆசிரியர்கள் அங்கே இருந்தாங்க. ஷேக் ஆர்கே ரஹிமஹுல்லா கூட அந்த பயணத்துல ஷேக் அப்துல் அசீம் மதனி, ஹபீபுல்லா, ஷேக் அப்துல் ஹசீம் மதனி, ஷேக் தாரிக் மதனி, இப்படி என்ற அந்த அறிஞர்களுடன் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு. அங்க போய் அந்த அலங்காரம் அந்த விஷயங்களும் பார்த்து ஆச்சரியப்படும் பொழுது கைடு கொண்டு வந்து மக்களுக்கு அந்த ஹிஸ்டரியை சொல்லக்கூடிய நபர் வந்து இந்த மெஹராபுடைய சிறப்புலாம் தெரியப்படுது. அதே மாதிரி அந்த இருந்ததும் அப்படிதான் இருந்தது. மைக்கே சுத்தமா இல்லை. அங்க போய் நாம் பாங்கு கொடுத்தாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, அது நமக்கு காதல பேசின மாதிரியே இருக்கும். அந்த நேரத்துல அந்த கைடு மக்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. இது பாருங்க, அங்க தாமரை இருக்கா, இந்த தாமரையில 2 பாகம் இருக்கு. இப்படி ஒண்ணுல என்ன எழுதிருக்கு பாருங்க, முஹம்மதுன்னு எழுதி, இன்னொன்று அல்லாஹ்னு எழுதிருக்கு. இது 2 சேர்த்தாதான் தாமரை. இது பிரிச்சுட்டோம்னா அதை தாமரை என்று சொல்ல மாட்டோம். அதே போலதான் அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது முஹம்மது, முஹம்மது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் என்று இப்படி புரிய வைக்கும் பொழுது அங்கிருந்த அனைத்து அறிஞர்களும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு சொன்னாங்க. அவன் புரியல, அவன் ஏதோ உளறிட்டு கிளம்பிட்டான். அங்கிருந்து நாம் கடந்தோம். இப்படி இருக்கு மக்களுக்கு மத்தியில் இந்த அளவுக்கு. இதே மாதிரி குறிப்பாக ஷியாக்குடைய புத்தகத்திலும் சூஃபியாக்குடைய புத்தகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹி கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஜிப்ரீலே வஹி கொண்டு வருவர் யாரு தெரியுமா? அல்லாஹ்வை தூதரே, நான் சிதறத்துல் முன்தஹால நிருப்பேன், எனக்கு வஹி கொடுக்கப்படும், எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஒப்படைச்சிருவேன். அப்படியே ஒரு நாள் போய் பாருங்க. என்ன போய் பார்க்கணுமா? அங்க யாரு கொடுக்குறாங்க என்று போய் பாருங்க. அர்ஷ் சரின்னு சொல்லிட்டு இவரும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவங்க போறாங்க. போய் பார்க்கறாங்களா, நவுது பில்லாஹி மின் தாலிக், அந்த அர்ஷில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்த நிலையில வஹி கொடுக்குறாங்க. அங்கிருந்து மதீனாவை பார்க்கறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். கீழே மதீனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹியை ரிசீவ் செய்யறாங்க. இந்த விஷயத்துல कविதை ஒரு பதிவு செய்றாங்க. वहीता अर्श पर मुस्तवी होकर उतर पड़ा मदीने में मुस्तफा होकर என்று உருதுல கவிதை. அவனேதான் அர்ஷில் நிலைத்திருந்தான், மதீனாவில் முஸ்தபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமாக அவர் இறங்கினார் என்ற நௌதுபில்லா. இப்படிப்பட்ட ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹ். ஆக இதெல்லாம் என்ன, அளவுக்கு மீறி ஒரு சிறப்பை, மார்க்கம் சொல்லாத ஒரு சிறப்பை கொண்டு போவதனால் ஷிர்க் அளவுக்கு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கு. இதுதான் இங்கு சூஃபியாக்கள் செஞ்சாங்க. அதே மாதிரி 2வது இப்னு அரபி அஸ்-சூஃபி, இங்க குறிப்பாக மாணவர்கள் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துற, மார்க்கத்துல 2 இப்னு அரபி இருப்பாங்க. ஒன்று இப்னு அரபி வித்தவுட் அலிஃப் லாம், அவ சூஃபி. இப்னு அரபி வித்தவுட் அலிஃப் லாம் பார்க்கும் பொழுது சூஃபி. இப்னுல் அரபி என்று அலிஃப் லாம் வரும் பொழுது அவர் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவுடைய அறிஞர்களில் ஒருவர் இப்னுல் அரபி. அப்ப இங்கு இப்னு அரபி சூஃபி என்ன செய்தார், இவன் இந்த வலியுடைய அந்தஸ்தை தன்னுடைய அந்த புத்தகம் நவாமியுல் அன்வார் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்துல மகாமுன் நுபுவத்தி ஃபி பர்ஸகின் ஃபுவைகர் ரசூலி தூனல் வலிகி, நபித்துவத்தின் நிலை ஒரு தடுப்பு நிலையில் உள்ளது, அது தூதருக்கு மேலானது, ஆனால் வலி இறைநேசர் என்பவருக்கு கீழானது. அசல் பார்க்கும் பொழுது ரசூல், நபி, வலி, இதுதான் அந்தஸ்து. நபியை விட ரசூல் தான் அதிக அந்தஸ்துடைய. இரண்டால் நபி அவர்களுக்கு வஹீஸ் கொடுக்கப்படும், ஆனால் அவருக்கு மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக கட்டளையிடப்படாது. ரசூல் 2ஐயும் பெற்றிருப்பார். அவருக்கு வஹீயும் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த வஹீயை கொண்டு மக்களுக்கு நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இங்க என்ன செஞ்சிருக்கா, இந்த வலி, இந்த
இப்னு அரபி அஸ்ஸூஃபி அல்-குலாத் வலியுடைய அந்தஸ்தை உயர்த்திட்டு, இந்த வலியுடைய அந்தஸ்து என்னன்னா, இங்கு ரசூலை விட மேலானவர் என்ற விஷயத்தை என்ன செஞ்சிருக்காரு, அதிகப்படுத்தியிருக்காரு. நபியை விட உயர்ந்தவர், ரசூலை விட குறைந்த நிலையில இவர் இந்த வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன அடையாளம்? நவுதுபில்லாஹ் மின் ஜாலிக், மிகைத்து மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயத்தை மிகைத்து செய்யக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி ஷியாவுடைய தவறும் பார்க்கும் பொழுது தஃதீல்ல என்ன செஞ்சாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் அவங்கள மிகைத்து சொன்னாங்க. அவங்களுடைய கான்செப்ட், ஷியாவுடைய கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா, அலி ரலியல்லாஹு தஃதீலுல் அலி அலா சாயிரில் ஸஹாபா, அலி ரலியல்லாஹு அன்ஹுவை எல்லா சஹாபாக்களிலும் என்ன மிகைத்து மேன்மையானவர், சிறந்தவர் என்று சொல்லக்கூடியவங்க. எங்களுடைய கூற்றெல்லாம் பார்க்க சில ரவாஃபிதாவுடைய கூற்றை பார்க்க ரொம்ப மோசமா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை விட உயர்ந்த அந்தஸ்திலும் செல்லக்கூடியவரும், ஏன் இறைவனுடைய இறைத்தன்மை உடையவர் என்று அல் அலி என்று அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அல் அலியுல் அஸீம், அந்த அலி இவர்தான் என்று சொல்லக்கூடியவர் இவங்களுடைய கொள்கை. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, அலி ரலியல்லாஹு ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய விஷயத்தில் எல்லை மீறி விட்டார், ஒலு செய்து விட்டார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அடிப்படையில, இந்த வரக்கூடிய சில பலவீனமான அல்லது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸின் அடிப்படையில, ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று வரக்கூடிய ஒரு பலவீனமான அல்லது போலியான ஹதீஸ். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகம் அல்-மௌதுஆத்ல, இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகம் கிதாபுல் மௌதுஆத், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுடைய இந்த தொகுப்புல இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த ஹதீஸ் அன மதீனத்துல் இல்ம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று, நான் கல்வியின் நகரம், வ அலியுன் பாபுஹா, அதன் வாயில் அதனுடைய வாசல் அலி ஆவார். இந்த ஹதீஸ்ல கொண்டு ஷியாக்கள் என்ன செய்றாங்க, மிகப்பெரிய ஒரு ஆதாரம் வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கல்வி என்று சொன்னாங்க. அந்த கல்வி எப்படி பெறணும்னா, முறையாக வாசலை திறந்துதான் போகணும். அது வாசல் யாரு? அலி ரலியல்லாஹு. அப்போ அலி ரலியல்லாஹு அறிவிக்கப்பட்ட அவர்கள் மூலமாக வந்த அனைத்து ஹதீஸ்கள் மட்டும்தான் ஹதீஸ். அபூ ஹுரைரா, அபூபக்கர், உமர், இப்னு உமர், அம்மை ஆயிஷா, அம்மை ஹப்ஸா மற்ற அனைத்து சஹாபாக்களுடைய கல்வியே கிடையாது. இந்த ஹதீஸின் அடிப்படையில் அவங்க என்ன செய்யறாங்க, ஆதாரத்தை எடுக்கிறாங்க. அதுவும் என்ன, இதற்கு இன்னொரு வசனத்துடைய வக்துமின் அபுவாபிஹா, நீங்க வீட்டிற்கு வரும் பொழுது பின்புறத்திலிருந்து வராதீங்க, நீங்க நேரடியாக வாசலில் இருந்து வாங்க என்று அந்த சில ஒழுக்கம் விஷயங்கள் சொல்லும் பொழுது அதை இங்கே பதிவு செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கல்வியுடைய நகரம் என்றால் அதனுடைய வாசல் அலி தான். அப்போ அலி மூலமாக தான் நீங்க வரணும், கல்வி பெறணும். அப்போதுதான் அது நீங்க கல்வி பெறுவீங்க, இல்லை என்றால் அது கல்வியே கிடையாது என்று ஷியாக்கள் அதை பதிவு செய்யறாங்க. அதே மாதிரி இந்த புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸையும் ஆதாரம் போடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குடைய போர்ல என்ன செஞ்சாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுவை மதீனாவுடைய பொறுப்புதாரியாக விட்டு செல்றாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க, போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துல, அல்லாஹ்வின் தூதரே என்னை நீங்க என்ன செய்றீங்க, அந்த வார்த்தை பாருங்க, துகல்லிஃபூனி ஃபின் நிசாஇ வஸ்பியான், அல்லாஹ்வின் தூதரே நீங்க என்ன பெண்களோட பாதுகாப்போம், குழந்தைகளை பாதுகாப்பு, அவங்களுக்கு மத்தியில் என்ன விட்டு போறீங்களா? நானும் உங்களுடன் போர் புரிவதற்காக உங்களுடன் சேர்ந்து எதிரிகளை நான் வீழ்த்துவதற்காக ஆர்வமாக இருக்கிறேன், நீங்க என்ன இங்கு விட்டு மதீனா விட்டு செல்கின்றீர்களே என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமா தரதான் தகூன மின்னி பிமன்சிலதி ஹாரூன மின் மூஸா இல்ல அன்னஹு லா நபிய பஅதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க தெரியப்படுத்தினார்கள், நீ என்னிடம் மூசாவிடம் ஹாரூன் இருந்ததை போன்ற நிலையில் இருப்பதை விரும்பவில்லையா? ஆனால் எனக்கு பின் எந்த நபியும் இல்லை என்பதை தவிர. அப்போ இந்த ஆதாரம் எடுக்கிறாங்க. இதுவும் என்ன, எதற்காக எடுக்கிறாங்க, அவங்க புகாரி மற்றும் முஸ்லிம் எல்லாம் பின்பற்றுவது கிடையாது, நமக்கு வெளிக்கெடுப்பதற்காகத்தான் என்ன செய்யறாங்க, இதுல இருந்து எடுத்து நமக்கு தெரியப்படுத்தாருங்க. சாதி பேபியோப்பா நீங்க சொன்னதுதான் உங்களுடைய புத்தகத்திலேயே இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அலி என்ன செஞ்ச நியமனம் செஞ்சுட்டு போயிருக்காங்க, நீங்க தான் ஏற்றுக்கொள்ளல. இப்போ இங்க ஒரு கேள்வி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை தன்னுடைய ஊராருக்கு பொறுப்பு கொடுத்துட்டு தூர் மலைக்கு போனாங்க. இது உண்மைதானே?
திரும்பி வந்தாங்களா அப்படியே போயிட்டாங்களா? திரும்பி வந்த உடனே பொறுப்பு இவர்கள் சுமந்தார்கள். அப்ப அந்த கால விதி, இந்த டெம்பரரி தான் நபி மூசா அவங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை நியமனம் செஞ்சாங்க. அதே அந்தஸ்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு அலியே ஒரு டெம்பரரியாக எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூனை டெம்பரரியாக கொடுத்தாரோ அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குடைய போருக்கு பிறகு திரும்பி வந்துட்டாங்களா? திரும்பி வந்தாச்சு. இது இந்த ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்துடைய விஷயங்கள், அவருக்கு பிறகு பிரதிநிதியாக வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரண தருவாயில அபூபக்கரை நியமனம் செய்றாங்க. முரு அபா பக்ரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், முரு அபா பக்ரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கர் கட்டிடுங்கள், அவர் மக்களுக்கு தொழுகை நிலைநாட்டட்டும், அவர்களை தொழுக வைக்கட்டும் என்று. தொழுகையை வைக்கக்கூடியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த இடத்தை அவர் நிரப்புகின்றார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கட்டளையிடுகிறார், நீங்க தொழுக வைங்க, சொல்லுங்க என்று. சுப்ஹானல்லாஹ், இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வதற்கு முன்னாலே ஒரு தன்னுடைய இடத்துல ஒரு நியமனம் செய்தவர். அந்த நபர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள், மௌத்தாகி விட்டார்கள். இது இந்த விஷயத்துல ஷியாக்கள் என்ன செய்யறாங்க, இதை ஆதாரமா சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு நிறைய விஷயங்கள் இங்க நோட்ஸ் சில ரொம்ப அதிகமாக இருக்கும் என்று நான் விட்டேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ யாரும் நிர்பந்திக்கப்படல. அந்த நேரத்தில் குத்துபா கொடுக்குறாங்க. அப்ப அந்த நேரத்தில் மக்களிடம் கேட்கிறாங்க, மக்களில் சிறந்தவர் யார், நமக்கு மத்தியில சிறந்தவர் யார் என்றால் அங்கு இருந்தவர்கள் சில அன்சும் யா அமீருல் மோமினீன், நீங்க தான் அமீருல் மோமினீனே என்று தெரியப்படுத்துறாங்க. அப்ப உடனே என்ன செய்யறாங்க, இல்ல சிறந்தவர் அபூபக்கர் என்று அவங்க பதிவு செய்யறாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில இந்த தஃதீல் அவ்வலியா, அபூபக்கர் பிறகு உமர் பிறகு உஸ்மான் என்ற இந்த விஷயம் குழந்தைகளுக்கு அவங்க புரிய வைப்பாங்க. எப்படி குர்ஆனுடைய வசனமோ அல்லது மற்ற விஷயங்கள் பாடமாக சொல்லுவாங்களோ அத மாதிரி அவங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சிறந்தவர், நமக்கு மத்தியில சிறந்தவர் அபூபக்கர், பிறகு உமர், பிறகு உஸ்மான், அதுக்கு பிறகுதான் அலி என்ற இது எல்லாருக்குமே என்ன தெரிந்திருந்த ஒரு விஷயமாக தான் அங்கு இருந்தது. ஆக இதை தவிர நாம பார்க்கிறோம், இப்போ சமகாலத்தை தன்னுடைய தலைவர்களை எடுத்து வைத்துக் கொண்டு தலையில இவர் சொல்றதுதான், அண்ணன் சொல்றதுதான், அக்கா சொல்றதுதான், ஆண்டி சொல்றதுதான், இப்படி என்ற விஷயங்கள்லாம் செய்யக்கூடியதா இருக்காங்க. யாருடைய விஷயத்திலும் என்ன நாம சிறந்தவராக ஆதாரம் இல்லாமல் நாம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த அந்த சிறப்பு, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நபருக்கு அந்த சிறப்பு அம்சத்தை கொடுத்தார்களோ அதை அப்படியே தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். வேறு யாருடைய அந்தஸ்தை விட உயர்த்த முடியாது. ஏனென்றால் இந்த சிறப்பு என்பது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. அவன் தான் நாடியவருக்கு அவன் என்ன செய்வான், அந்த ஃபضலையும் அந்த சிறப்பையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆக கணித்துக்குரிய மாணவர்களே, இந்த ரெண்டு விஷயங்களை நாம இலகுவாக நாம புரிந்து கொண்டு வேண்டும். இது நம்முடைய சலஃபுடைய விஷயத்துல தெளிவாக இருந்தோம் என்றால் வழிகேடோ கண்மூடித்தனமாக பின்பற்றுதலோ என்று நமக்கு இருக்காது. இது இல்லாதனாலதான் அவர் நல்லா பேசுறாரு, அவ்வளோ காரசாரமா பேசுறாரு, அவர் சொல்றதெல்லாம் அப்படியே நல்லா புரியுது என்று ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு அவரை மிகைத்து அந்தஸ்து உயர்த்தி சொல்லக்கூடிய இருப்பார். பிலாசபர் எல்லாம் பார்க்கும் பொழுது, பிலாசபி படிச்சவங்களாம் குரானும் ஹதீஸும் என்ன அது இந்த காலத்துல இல்லை, அந்த அவுடேட்டட் தான். அது நம்ம நம்முடைய அறிவுக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாத அளவுக்கு என்ன செய்யறாங்க, அத ஒரு நோபல் நாலேஜே இல்லை, இந்த இன்டெலெக்சுவல் தான் நோபல் நாலேஜ், இதுதான் சிறந்த ஒரு கல்வி என்ற அளவுக்கு கொண்டு வந்தது. என்ன காரணம்? இதுதான் மிகைத்த விஷயம், அளவு மீறி போனதுனால்தான் பிரச்சனை வந்தது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நாம மீதமுள்ள இருக்கக்கூடிய விஷயங்களில் சுருக்கமாக நாம அறிவதற்காக முயற்சி செய்வோம். இணைத்துக்குரிய மாணவிகளே மாணவர்களே, இந்த விஷயங்கள் நாம பொறுமையாக நாம படிக்கக்கூடிய காரணமே நமக்கு மன்ஹஜு ஸலஃபில் நாம் பயணிக்க வேண்டும். தவறுதலாக அல்லது தெரியாமலும் நாம மன்ஹஜு ஸலஃபில் இல்லாததை மன்ஹஜு ஸலஃபில் இருக்கு என்று நினைத்து கொண்டு நாம தவறை நாம் செய்து விடக்கூடாது. இதுதான் நடக்குது.
நம்முடைய விஷயம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சகோதரர், குர்ஆன் சுன்னாவை விரும்பக்கூடிய சகோதரர் பொதுவாக. அதே மாதிரி மன்ஹஜ் ஸலஃப் என்று புரிந்தவர்களுக்கு ஆமா மன்ஹஜ் ஸலஃப் தான் பயணிக்கணும் என்று தெரியுது. ஆனால் எது மன்ஹஜ் ஸலஃப், எது நம்முடைய முன்னோர்களுடைய வழிமுறை, சஹாபாக்கள், தாபிஈன்கள் எப்படி அவர்கள் புரிந்தார்கள், எது நம்முடைய முன்னோர்களுடைய வழிமுறை இல்லை என்று தெரியாத காரணத்தினால்தான் எல்லாத்தையும் போட்டு சொதப்பி எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, எல்லாம் ஃப்ரூட் மிக்சர் ஆக்கி என்ன ஆயிடுச்சு, இப்போ அசல் காணும். இப்போ அசலே காணும். எங்கடா போச்சு அசல்? சஹாபாக்கள் விட்டு சென்ற, அவங்க தாபிஈன்கள் விட்டு சென்ற விஷயம் எங்க போச்சு? இப்ப தேடுறதாக இருக்கு. ஏன்? நிறைய சாயம் பூசி நிறைய விஷயங்கள் என்ன அது மாற்றப்பட்ட நிலையா இருக்கு. ஆக இது ரொம்ப கவனமான விஷயம், நம்ம சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த விஷயத்தில் நாம் தெளிவு பெற்று நாமும் இந்த மன்ஹஜ் ஸலஃபின் பிரகாரம் வாழ்க்கை அமைத்து நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கும் நாம இதை தெரியப்படுத்தி அவர்களையும் வழிகேட்டிலிருந்தும் தவறான ஒரு சிந்தனையிலிருந்தும் நாம் அவர் லிமிட் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்துருவானாக. ஆமீன். வாஹ்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். நான் அனைவருக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். நீண்ட ஒரு சில சந்தர்ப்பத்தினால அந்த 4 மாதத்துடைய கேப் வந்து, அதற்கு பிறகும் நாம் இந்த விஷயங்கள் அறிய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்துடன் நீங்க நேரடியாக மாணவிகள் மற்றும் தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வலைத்தளம் மூலமாக ஆண்களும் அதே மாதிரி பெண்களும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நோக்கம், அல்லாஹ் தஆலா நமக்கு எந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டானோ, எந்த வழிமுறையை அவன் ஏற்றுக்கொண்டானோ அந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தினால் நாம் இங்கு கூடியிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய இந்த கூடுதலை, இந்த சேரக்கூடிய இந்த சேர்க்கை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு நம்முடைய அமல்களில் இதை கனப்படுத்துவானாக. ஆமீன். வாஹ்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.